ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் மீனத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசியில் குரு பகவான் இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு ராசிக்கும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருந்தால் அதுவே ஒரு 100% ஓகேங்க. மற்ற கிரகங்களை காட்டிலும் ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் ராசிக்கே வந்து. அப்போ குரு வந்து பாருங்கள் 11ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ 11க்குடையவன் 11ல் ராசிநாதன் உச்சநிலை மற்றும் ஆட்சி நிலை வருவது மிக சிறப்பு. இதையும் தாண்டி குரு பார்வை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு பார்த்தா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை குரு பார்க்குது. 10ல் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷப ராசிக்கு நீங்கள் இந்த வாரம் மிக உன்னதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்ப்பே கிடைக்கும் என்று சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம். சுக்கிரன் கலைத்துறைக்கு அதிபதி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுகிறார், பரிவர்த்தனை யோகத்துக்கு ஆட்சி வருகிறார். 11ல் ராகு பகவான் வேறு இருக்கார். இப்படி பல நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த போட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அதை உரிமையாளராகட்டும், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கும், டிஜிட்டல் பேனர் செய்பவர்கள், அது உரிமையாளர்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், எலக்ட்ரிக் கடை வச்சுருக்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் அது எலக்ட்ரிக் சாமான்லாம் விற்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸு கடை வச்சுருக்கணும், கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருப்பாங்க. சில பேர் டியூஷன் சென்டர் வச்சுருப்பாங்க, சொந்தமாக படிச்சுட்டு வேலை கிடைக்காம டியூஷன் சென்டர் வச்சுருப்பாங்க. இப்படி இதெல்லாம் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் மிக மிக பிரமாதமாக இருக்குமா? கண்டிப்பாக பிரமாதமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த ஆன்லைன் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த எலக்ட்ரீஷியன், ப்ளம்பிங் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், பெயிண்டர்ஸ், ஆர்டிஸ்ட்டு, சீட்டு நடத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே, சீட்டுன்னா ஃபைனான்ஸு, இந்த ஏழை சீட்டு நடத்துவாங்க, சில பேர் வந்து தண்டல் இப்படி எதாவது செய்வாங்க, அவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லைங்க, இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பெட்ரோலியம் விற்பனை நிலையங்களில் பணியாற்றும் அன்பர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள், அதுக்கப்புறம் அந்த குரு நல்லா இருக்கிறதால நீதித்துறை, ஆன்மீகத்துறையில் பணியாற்றுபவர்கள், ஆலயங்களில் பணி செய்யும் அன்பர்கள், புரோகிதர்கள். இது மட்டுமா, சனி பகவான் ஆட்சி பெறுகிறார் 10ல். நிலக்கரி சுரங்க பணியாளர்கள், அவங்க மெக்கானிக் ஷெட் வைத்து தொழில் செய்யும் அன்பர்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டிகள், வாகனங்கள், வண்டி வாகனம், அதாவது 2 வீலர் மெக்கானிக்கு, 4 வீலர் மெக்கானிக்கு. அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஆட்டோ ஓட்டலாம், கார் ஓட்டலாம், பஸ்ஸு, லாரி, கனரக வண்டி ஓட்டுநர்கள், டிரைவிங் ஸ்கூல் வச்சு நடத்துவாங்க. இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் கூட ஒரு உயர்வான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுக்கிரனுடைய உச்சநிலையை பார்க்கும்பொழுது நாடக நடிகர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், எழுத்தாளர்கள், டைரக்டர்கள், தயாரிப்பாளர்கள், இவங்க எல்லாருக்குமே
வாழ்க்கையே ஒரு திருப்பு முனையாக அமையும். அதாவது ஒரு சாதாரண XRYயாக இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கலாம், ஒரு அசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டைரக்டராக இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ஷன் வாய்ப்பு அவருக்கு வரும். அப்படி ஒரு சுயமாக செய்யக்கூடிய ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் இவங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7க்குடையவன் 2ல் இருக்கிறார். 2ல் இருக்கிறதால ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், கட்டிட தொழிலாளர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பணிபுரியும் அன்பர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள், தள்ளு வண்டியில் காய்கறி விற்பாங்க, பழம் விற்பாங்க, மளிகை சாமான்களை ஏற்றி வியாபாரம் செய்யக்கூடிய பணியாளர்கள், இவங்க எல்லோருக்குமே சிறப்பான ஒரு காலகட்டம். இதில் பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10ஆம் இடத்தில் 4 நாள் இருக்கார், 11ஆம் இடத்தில் 3 நாள் இருக்கார். அப்போது பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், ஊழியர்கள், இவங்க எல்லோருக்குமே, ஏன் அந்த பள்ளி நிர்வாகம், கல்லூரி நிர்வாகம், பல்கலைக்கழகத்தில் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் அத்தாரிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது என்பது மிக மிக சிறப்பு. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கேட்ரிங் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 4க்குடைய சூரியனும் பார்க்கிறார். அப்போ வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நடக்கும். ஆனாலும் வண்டி ரிப்பேர் ஆகும், வாகனங்கள் ரிப்பேர் ஆகி இப்போ பழுது பார்க்கக்கூடிய செலவு, இல்லை பழசு விற்றுட்டு புதுசு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் ஒரு சாரருக்கு. எது எப்படி இருந்தாலும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அது மட்டும் இல்லை, பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய, ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருந்தாலும் சரி, அப்டாமன் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு வயிற்று வலியோ, வயிற்றில் கட்டியோ, அல்லது இந்த பெண்களுக்கு மாதாந்திர பிரச்சனை வருது பாருங்கள், அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் வரைக்கும் கூட ஒரு சிலருக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டயட்டு பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றபடி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்குமா? குழந்தை பேர் கிடைக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, பூர்வீகத்தில் இதுவரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், அந்த பிரச்சனை இப்போ சரி செய்யப்பட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக என்று சொன்னால், இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஃபஸ்ட்டு ராசிநாதன் நல்ல நிலை, 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம், 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 2ல் குடும்பஸ்தானத்தில் இருக்கார், 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா? கண்டிப்பாக கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குமா? நண்பர்களால் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு. இந்த டோட்டல் சமூகமே உங்களுக்கு ஆதரவாக இயங்கும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ல் செவ்வாய் இருக்கிறதால வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க. பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் 12ஆம் இந்த சனி பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படும். சுப செலவும் இருக்கும், அசுப செலவும் இருக்கும். மற்றபடி இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறதால தொழில் ரீதியாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதனால் வரைக்கும் இந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, சரியாகவே போகலை, நானும் இதை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு இது சொல்லக்கூடிய அன்பர்கள் தொழிலை மாற்றுங்க. இந்த தொழிலை விட்டு வேறு நேச்சர் ஆஃப்
பிஸ்னஸே கம்ப்ளீட்டாக டோட்டலாக மாற்றிக்கலாம். எது விருப்பமோ அதை செய்யலாம். இல்லை இதுவே ஓகேன்னா இதை வெளியில் கடனை உடனே வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரமா என்று சொன்னால் கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பாக்கியமான ஒரு சூழல். தந்தை உங்களுக்கு நல்லது செய்வார். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இயங்குவார்கள். அதே நேரத்தில் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது. நீங்கள் எங்கெல்லாம் கடன் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அந்த தொழில் புதுசாக ஆரம்பிங்க. இப்படி ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லா போகக்கூடிய ஒரு காலகட்டம் தான். மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு சலுகைகள், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். தொழிலில் சிறப்பாக இருக்கும். 11ல் ராகுங்க கொடுத்து வைக்கணுங்க. நீங்கள் 11க்குடைய குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் வரார். சுக்கிரனே 11ல் தான் இருக்கார். இப்போ ராகு 11ல் இருக்காருன்னு சொன்னால் அளப்பரிய ஒரு பலன். நீங்கள் 500 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே 5000 ரூபாய் கிடைச்சா வேணான்னு சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம், ரெட்டிப்பு வருமானம் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம். மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் தூக்கம் இருக்காது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி ஒரு சிலர் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் தாராளமாக போங்க. உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் அலுவலகம் மூலமாகவோ இல்லை தனியாக நீங்கள் சுயமாக வெளியில் போகணும், வெளிநாடு போகணுன்னாலும் அதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறதால பூர்வீகத்தில் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அப்படி ஒரு வேலை எடுத்துக்கிட்டு கூட போகக்கூடிய ஒரு நிலை. வீட்டை பெயிண்ட் பண்ணுவீங்க, இல்லை வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, அழகுபடுத்துவீங்க. எல்லாத்த விட ஒரு முக்கியமான விஷயம், வண்டி வாகனங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க. பழசை விற்றுட்டு புதுசு வாங்குவீங்க, இல்லை 4 வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணமாக அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இருக்குது. 2ஆம் இடத்து 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 10ஆம் இடத்துல 4 நாளும் 11ஆம் இடத்துல 3 நாளும் இருக்கிறதால அங்கே நீச்சம் என்று சொல்வார்கள், நீச்ச பங்கமும் பெறுகிறார் புதன். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பள்ளி கல்வித்துறை, பல்கலைக்கழகம், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. நினைச்சதை சாதிக்க முடியுமா? கண்டிப்பாக சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையும் இந்த சூரியனும் சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க இல்லையா, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு நிறுவனத்தை வச்சு நடத்த ஒரு 50 பேர் 100 பேர் சம்பளம் கொடுக்குறவங்களாக இருக்கலாம். இப்படி அவங்களுக்கு ஏற்றவாறு தொழிலாளர்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையை நீங்கள் சுமூகமாக பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்வீர்கள். ரொம்ப சகஜமாகிவிடும், சந்தோஷமாகிடும். தொழில் சிறப்பாக போகுமா? தொழில் சிறப்பாக போகும். இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையும் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தையினுடைய தொழில் கூட சில நேரங்களில் முடங்கக்கூடிய நிலை வரலாம். நீங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். வெளியூர் வெளிநாட்டு பயணம், ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வருவீங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் ஆகும். அற்புதமான ஒரு காலகட்டம். ராசிநாதனே 11ல் இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்பட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சியில் இருந்தாலும் அதுவும் சிறப்பாக இருக்குமா? கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிப்பீங்க. இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 23, 24, 25 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு இதுவும் செய்யாதீங்க. சொந்த வண்டி வாகனத்தில் வேலைக்கு போகாதீங்க, ஆஃபீஸ் போகாதீங்க. உங்கள் சொந்த கடைக்கு போனாலும் சரி, வேறு ஏதாவது வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. அதாவது ஆட்டோவில் போங்க, ஷேர் ஆட்டோ, இல்லைன்னா ஆட்டோ, இல்லை இது மாதிரி காரு, இது போல் பஸ்ஸு, ட்ரெயின், இது போன்ற
பொது இதில் போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிற வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அன்றைக்கி பொழுது போயிடும். அதனால தான் பெரும்பாலும் இந்த சந்திராஷ்டம நாட்களில் அலுவலகத்தில் சந்திராஷ்டமம்னு நினச்சிக்கிங்க, வேலை பார்க்குற இடத்துல சூதனமாக நடந்துப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏழுக்குடையவன் செவ்வாய் 2இல் இருப்பதால் கொஞ்சம் பார்த்து சுறுசுறுப்பு, வழக்கத்தை விட கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவீங்க. முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்யலாம், அம்மனை வழிபாடு செய்யலாம். அடுத்தது முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.